உங்கள் திமுக தரப்புலேருந்து வாதாடிய வழக்கறிஞர் ஃபஸ்ட்டு அக்யூஸ்டு வந்து விஜய் அப்படின்னு சொல்லுது தவறுதலாக தானே பார்க்கப்படுது. இல்லை, அதாவது ஏன் தவறுதலாக பார்க்கப்படுது? எஃப்ஐஆரில் விஜய் பேரை அப்போ சேர்க்காததுக்கு என்ன காரணமாக இருக்குது சார்? அதாவது வந்து இவங்கள சேருங்க அவங்கள சேருங்கன்றது அரசினுடைய வேலை இல்லை. நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க விஜயினால தான் இந்த சம்பவமே நடந்தது அப்படின்னு சொல்லப்படும் போது ஏன் எஃப்ஐஆரில் அவர் நேமை சேர்க்கலைங்கிற கேள்வி வருது இல்லை? நிச்சயமாக நல்ல கேள்வி தான் இது. நாங்கள் சட்டத்தை ஃபாலோ பண்ண தான் தப்பு. அரசியல் பழிவாங்கும் உணர்வை செஞ்சிருந்தோன்னு வச்சிங்க, விஜய்ங்கிற ஒரு தலைவர் நீ உருவாகிருக்க மாட்டார். அந்த தப்பு நாங்கள் பண்ணிட்டோம். அதை நாங்கள் வெளிப்படையாக சொல்கிறோம். சென்னையில் வந்து இறங்கினவனே கைது பண்ணி உள்ள தூக்கி வச்சிருந்தோன்னு வச்சிங்க, அன்றைக்கி முடிஞ்சிருக்காங்க கதை. இவங்களுடைய நோக்கம் என்னன்னா நாட்டு மக்களுடைய நல்லது பற்றிலாம் கவலை இல்லை. தங்களுக்கு தேவையான ஜனநாயக படத்துக்கான ஷூட்டிங்க்கு மாபு மாசு 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 பிளாஸ்ட்னு கிடைச்சிதா 41 பேரை பிளாஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. கரூர் விஷயத்தில் விஜயை அரெஸ்ட் பண்ணலைங்கிறது ஒரு தவறுதலான முடிவு அப்படிங்கிறத திமுக இப்போ ரியலைஸ் பண்ணுதா? திமுக கவர்மெண்ட், அப்போ இருந்த கவர்மெண்ட் ஒரு தவறுதலான முடிவை எடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அன்னைக்கு கைது செய்யாத முடிவு என்பது திமுக அரசாங்கம் எடுத்த முடிவு தவறு என்று திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய நிலைப்பாடு. இன்னைக்கு டிவிகேனுடைய கான்ஸ்பிரசி என்னன்னா, டிஎம்கே வெர்சஸ் விசிகே, டிஎம்கே வெர்சஸ் கம்யூனிஸ்ட், டிஎம்கே வெர்சஸ் காங்கிரஸ், டிஎம்கே வெர்சஸ் ஐயுஎம்எல் நீங்கள் எடுத்து ஃப்ளாப் ஆயிட்டீங்க. ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக கருத்துக்களை முன்வைக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. எப்படி எதை செய்யலை எதை சொல்ல நீங்கள் வந்து மேம்போக்காக பேச விட மாட்டேன் நான். தி பப்ளிக் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் திமுக சட்டத்துறை இணைச் செயலாளரும் எழும்பூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு பரந்தாமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். கரூர் வழக்கில் திமுக உச்சநீதிமன்றம் போய் அந்த மனு வாபஸ் வாங்கப்பட்டது அப்படிங்கிறது பேசுபொருளாக இருக்குது. அது திமுகவுக்கும் சரி, திமுகவோட சட்டத்துறைக்கும் சரி, அது ஒரு பின்னடைவாக சொல்லப்படுதே, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இல்லை, அது வந்து பின்னடைவுங்கிறது வந்து எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய டிவிக்கே வந்து அதை வந்து ஒரு அரசியல் ஆக்கிறதுக்கு அவங்களுடைய லாபத்துக்காக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறத விஷயமாக தான் நான் பார்க்குறேன். மற்றபடி திமுகவுக்கு பின்னடைவு கிடையாது. எப்போ பின்னடைவுனா, இந்த மனு போடுறதுக்கே உங்களுக்கு லோக்கல் ஸ்டாண்ட் இல்லை, இந்த மனுவை நீங்கள் போட முடியாது, டிஸ்மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் பின்னடைவு. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, சிபிஐ வழக்கு இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்குது. இந்த சிபிஐ விசாரணையை வந்து கண்காணிப்பதற்காக உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அடங்கிய ஒரு குழு இருக்குது. அங்கே போய் நீங்கள் முறையிடுங்க அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் சரி நாங்கள் முறையிடுறோன்னு தான் வித்ரா பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்து இது வந்து ஒரு பின்னடைவோ அல்லது வந்து ஊடகங்களில் இல்லை வெளியில் வரக்கூடிய மாதிரி வந்து விஜய் போகிறதுக்கு தடை விதிக்கிறதுக்காக போனோம், அந்த தடை கிடைக்கலன்ற மாதிரிலாம் கிடையாது. ஏற்கனவே வந்து இந்த கரூர் சம்பவத்தை பற்றி யாரும் வந்து பேசக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றத்தினுடைய தடை இருக்கிறதுனால அதை மீறி வந்து ஆதவர்ஜினாலாம் பேசியிருக்கிறாங்க. அதனால் இது கண்டெம்ப்ட்டு அப்படின்னு தான் நாங்கள் போனோம். அதை நீங்கள் அந்த கமிட்டிக்கிட்டே முறையிடலான்றதான் சொல்லியிருக்காங்க. இல்லை, அந்த வழக்கு விசாரணையின் போது பார்த்தீங்கன்னா, உங்கள் திமுக தரப்புலேருந்து வாதாடிய வழக்கறிஞர் ஃபஸ்ட்டு அக்யூஸ்டு வந்து விஜய் அப்படின்னு சொல்லுது தவறுதலாக தானே பார்க்கப்படுது. இல்லை, அதாவது ஏன் தவறுதலாக பார்க்கப்படுது? இல்லை, நீங்கள் உங்கள் ஆட்சியில் இது நடந்தது, நீங்கள் அப்போ போட்ட எஃப்ஐஆரில் விஜய் பேர் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் முதல் அக்யூஸ்டுன்னு விஜய் எப்படி சொல்லுவீங்க? ஏன்னா, அதாவது எஃப்ஐஆரில் பேர் இருக்கிறவங்க மட்டும்தான் அக்யூஸ்டு ஒன்றும் கிடையாது. கிரிமினல் ஜூரிஸ்ப்ருடன்ஸில் விசாரணையின் போது யாரெல்லாம் அது காரணியாக அமையிறாங்களோ அவங்களே அக்யூஸ்டாக சேர்க்கலாம். அக்யூஸ்டோட ரேங்க்கும் மாறும். எஃப்ஐஆரில் கொடுக்குற பேர் படி தான் 1 2 3 வரணும் அவசியம் இல்லை. ஒரு கேஸ் இருக்குது, விசாரணைக்கும் போது இதில் வந்து இவரை தாண்டி மூல காரணம் இவர் தான் யாரோ ஒருத்தர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறான்னு வச்சுங்க, அப்போ யூ வில் பிகம் A1. இதெல்லாம் சட்டத்தில் நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயந்தான். ஆனால் அந்த சம்பவம் யாரால் நடைபெற்றது? மதியர்கள் நடைபெற்றதா, புசி ஆனந்தால் நடைபெற்றதா, இல்லை ஆதவர்தினா? அவங்க 3 பேர் முகத்தை பார்க்குறதுக்கு அவ்வளோ கூட்டம் வந்தது. விஜய் முகத்தை பார்க்குறதுன்னு அவ்வளோ கூட்டம் வந்தது. விஜய் அங்கே பேசுறதுக்கு பதிலாக அங்கே நின்று தள்ளி தூரவே பேசுங்கன்னு சொன்னது விஜய்க்கு தானே சொன்னோம், டிஎஸ்பி அப்போது, அன்னைய டிஎஸ்பி. ஸோ அந்த பேச்செல்லாம் யார் வந்து போலீஸ் சொல்லியும் யார் அதை கேட்கல, மீறினது இவங்க தானே. இதெல்லாம் இன்ட்ராகரேஷனில் தெரியும். அதனால் வந்து எஃப்ஐஆரில் வந்து விஜயை சேர்க்கலன்றதுக்காகவே அவர் நிரபராதிலாம் கிடையாது. சார்ஜ் ஷீட்டில் வருவார் திரு விஜய். அதனால் வந்து இது தவறான புரிதல். பேர் இல்லாத ஒருத்தரை வந்து நீங்கள் அக்யூஸ்ட்னு சொல்லலாம், எப்படி நீங்கள் வந்து அவரை வந்து குற்றவாளின்னு சொல்லலான்றதான் வந்து சட்டம் புரிதல் இல்லாதவங்க பேசக்கூடிய விஷயங்கள். திமுக ஆட்சியில் நடந்தது.
எஃப்ஐஆரில் விஜய் பேரை அப்போ சேர்க்காததுக்கு என்ன காரணமாக இருக்குது? சார் அதாவது வந்து இவங்கள சேருங்க அவங்கள சேருங்கன்றது அரசினுடைய வேலை இல்லை. இல்லை இப்போ நீங்கள் சொல்லும்போது குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். சொல்லுங்க. இல்லை நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க விஜயினால தான் இந்த சம்பவமே நடந்தது அப்படின்னு சொல்லப்படும் போது ஏன் எஃப்ஐஆரில் அவர் நேமை சேர்க்கலைங்கிற கேள்வி வருது இல்லை? நிச்சயமாக நல்ல கேள்வி தான் இது. எப்பவுமே ஒரு கூட்டத்துக்கு அனுமதி கேட்கக்கூடியவங்க மேலே தான் முதல்ல வழக்கப்படுவாங்க. அது அதிமுக அரசாங்கமாக இருக்கட்டும், திமுக அரசாங்கம் இருக்கட்டும், அதிமுக பர்மிஷன் வாங்கினாலும் சரி, திமுக பெருமை. இப்போ நாங்கள் அப்போசிஷன் பார்ட்டியாக இருக்கும்போது டிஎம்கே மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கூட்டத்துக்கு யார் பர்மிஷன் வாங்கினா, யார் அந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், முதல்ல அவங்கள தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த ஆட்கள் மேலே தேவைப்படும் போது அது வந்து குற்றத்தை வந்து அவங்கள வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. அப்படி தான் அது. எடுத்த உடனே விஜய் மேலே போட்டுதுன்னு வச்சுங்க, அன்றைக்கி என்ன சொல்லுவாங்க, அரசியல் பழி உணர்வு, காழ்ப்புணர்வு, பழிவாங்கும் நடவடிக்கைன்னு போவாங்க. இதே ஊடகங்கள் தான் பேசுவோம். சட்டத்தை அன்றைக்கி நாங்கள் ஃபாலோ பண்ணோம். நாங்கள் சட்டத்தை ஃபாலோ பண்ணது தான் தப்பு. அரசியல் பழிவாங்கும் உணர்வை செஞ்சிருந்தோன்னு வச்சுங்க, விஜய்ங்கிற ஒரு தலைவர் நீ உருவாகிருக்க மாட்டார். அந்த தப்பு நாங்கள் பண்ணிட்டோம். அதை நாங்கள் வெளிப்படையாக சொல்கிறோம். சென்னையில் வந்து இறங்கினவுடனே கைது பண்ணி உள்ள தூக்கி வச்சுருந்தோன்னு வச்சுங்க, அன்றைக்கி முடிஞ்சிருக்கோம் கதை. ஆனால் நாங்கள் வந்து பொதுப்படையாக பார்த்தோம். எங்கள் தலைவர் என்ன யோசித்தார், ஒரு கட்சி தலைவர் வந்து எப்படி ஒருத்தர் சாகுவதற்காக ஒரு பிளான் பண்ணுவார், அது எப்படி அந்த குற்ற சம்பவங்களை ஈடுபடுவார் அப்படின்னு ஒரு பெருந்தன்மை நினச்சாங்க. ஆனால் அந்த பெருந்தன்மை இல்லாத அந்த சிறுபுலித்தனமாக இருக்கக்கூடிய இந்த கூட்டம் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப கீழ்த்தனமான அரசியல் செய்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறபடி விஜய் மீது ஒரு ஒரு எப்படி சொல்ல ஒரு கரிசனம் அப்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காட்டினார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதனால தான் இன்றைக்கி இது மாதிரி இவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? கிட்டத்தட்ட அப்போவே வந்து தாவேகா வந்து அந்த கரூர் இன்சிடெண்ட்டை முழுக்க திமுக பக்கம் தானே சொன்னாங்க. திமுக தான் சதி பண்ணுச்சு அப்படிங்கிறத எத்தனை நாள் கழிச்சு சொன்னாங்க அவங்க? எல்லாம் ரிமோட்டு வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ரிமோட்டாக எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாமல் ஓடி போயிட்டாங்க. போய் பிஜேபி கிட்ட தஞ்சம் புகுஞ்சாங்க. அதுக்கப்புறம் பிஜேபி கிட்ட போய் ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு வந்த பிறகு வீட்டுக்கு வெளியில் வந்து நான் வீரன்தான்னு சொல்லி கதையை பேச ஆரம்பித்தாங்க. உள்ளபடியே இவங்க வந்து நல்லவங்களாக இருந்திருந்தாங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த அன்றைக்கே போயிருக்கணும். விஜய் என்ன பண்ணியிருக்கணும், இந்த சம்பவம் நடந்த பிறகு திருச்சியில் போய் இருந்து அவர் வந்து அரசாங்கக்கிட்ட சொல்லி நான் வந்து அவங்கள போய் பார்க்கணும், செய்யணும், கொள்ளணும்னு வந்திருக்கணும். ஓடிட்டார். அதுக்கப்புறம் அடுத்த லெவலில் இருக்கலாம் போனாங்களா? ஆனால் முதலமைச்சர் நள்ளிரவில் போகிறார். இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, நாட்டு மக்களுடைய நல்லது பற்றிலாம் கவலை இல்லை. தங்களுக்கு தேவையான ஜனநாயக படத்துக்கான ஷூட்டிங்க்கு மாபு மாசு பிளாஸ்ட்னு கிடைச்சிதா 41 பேரை பிளாஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு எங்களுக்கு நிறைய வேறுபாடு இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன கருத்துப்படியே அப்போதைய சூழலில் விஜய் அங்கேருந்து ஓடியாந்துட்டார், அங்கே கரூருக்கு போகலை அப்படின்னு நீங்கள் சொன்னாலும், இப்போ அவங்க தாவேகா சைடில் வைக்கிற குற்றச்சாட்டு எங்களை திரும்ப கரூருக்கு போகவே விடலை. இப்போ வரைக்குமே உங்கள் மீதான குற்றச்சாட்டு அதுதான், எங்களை கரூர் பக்கமே போக விட மாட்டேங்கிறாங்க திமுகங்கிற. இது பெரிய ஒரு அம்பக்கு சார். இது எப்படி சார் ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை இங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாதுன்னு எப்படி சார் யார் சார் கேட்க முடியும்? இன்ஃபேக்ட் நாங்கள் கோர்ட்லேயே வந்து அவர் போகிறதுக்கே தடையானை கேட்ட மாதிரிலாம் நியூஸ் போடுறாங்க. அப்படிலாம் நாங்கள் கேட்கவே இல்லை. ஹவு கேன் வி ப்ரிவெண்ட்? ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து இங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாது எப்படி நம்ம சொல்ல முடியும்? நாங்கள் சொல்கிறது நீங்கள் இது சம்மந்தமாக பேசக்கூடாது, நீங்கள் அவங்களுக்கு இப்போ அரசு வேலை கொடுக்குறன்றது வந்து இது சாட்சிகளை வந்து பிறழ் செய்வதற்கான முயற்சின்றது இட்ஸ் அரசியல் குற்றச்சாட்டு. இது நியாயமான குற்றச்சாட்டு. அதுக்காக வந்து விஜய் இங்கே போகக்கூடாது அங்கே கூடாது யாருமே சொல்ல முடியாது சார். இது இவங்கள திரிபுவாதம். இது இவங்க டைவர்ட் பண்ணுற வேலை தானே தவிர வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் நேற்று உச்சநீதிமன்றத்தில் நடந்த அந்த கேஸ் ஹியரிங்க்கு அப்புறம் இப்போ அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி சிபிஐ கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருக்கார். ஆதவ அர்ஜுனா மீது நடவடிக்கைங்கிறதுக்கும் விஜயோட கரூர் பயணத்தை உன்னிப்பாக கவனிக்கணும்னு சொல்லி இது பண்ணியிருக்கார். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி நேற்று நடந்த அந்த ஹியரிங் போது இது மாதிரியான விஷயங்களை உங்களோட சட்டத்துறை அலசி ஆராயாமல் ஒரு தவறுதலான மூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு இதை பார்க்க முடியுமா? அப்படிலாம் பார்க்க முடியாது சார். அப்படி பேசுறதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். ஒரு நீதிமன்றத்துக்குள்ளே போகும்போது நாம் வந்து ஒரு மனுவில் ஒரு லைன் ஆஃப் பாயிண்டில் போவோம். நீதிமன்றம் சில வியூ எடுக்கும். இது எல்லா வழக்குகளிலும் எல்லா காட்டுகளிலும் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். நீங்கள் நல்ல கேஸுன்னு நினச்சி போவீங்க, ஆனால் அந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆகும். புரியுதுங்களா? இப்போ நாங்கள் ஒரு கோணத்தில் கொண்டு போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்கிட்ட தான் வரீங்க, அதுக்கு தான் மானிட்டரிங் கமிட்டி இருக்குது, அங்கே போங்கன்றாங்க. இதெல்லாம் இருக்குது. இது வந்து ராங் மூவ்னு சொல்ல முடியாதுல்ல. நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்கோப்பை நாங்கள் வந்து அதை வந்து பயன்படுத்துகிறோம், அவ்வளோதான். இல்லை எக்ஸாஸ்டிங் தி ரெமெடிஸ். நீதிபதிகள் கேட்டது ஒரு முதலமைச்சர்
விஜயை வந்து கரூர் போக வேண்டாம் அப்படின்னு எங்களை சொல்றீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறாங்க. இறுதியா வந்து நீங்க மனுவை வாபஸ் வாங்கிக்கிறீங்களா இல்ல நாங்க தள்ளுபடி பண்ணட்டுமா அப்படிங்கிற இதெல்லாம் வந்து நேச்சுரல் சார். இதெல்லாம் வந்து சார் இது வந்து இந்த வழக்கு இயல்பானது. இதெல்லாம் இயல்பாது. நீதிமன்ற நடைமுறைகள்ல இதெல்லாம் இயல்பானது. இது வந்து அங்க வந்து இது வந்து விஜய் அல்ல அரசியலுங்கிறதுனால பார்வையாளர்கள் பத்திரிகையாளர்கள் கூடத்தில் இருந்ததுனால இதெல்லாம் வந்து வெளியில பேசு பொருளா இருக்கு. மற்றபடி இதெல்லாம் வந்து டே டு டே கோர்ட்டோட அட்ஜுடிகேஷன் இது சாதாரண விஷயம். ஆர் யூ வித்ராயிங் ஆர் ஷல் ஐ டிஸ்மிஸ் அப்படின்னு கேட்பாங்க. நார்மல் பெட்டிஷனையே எஸ் ஐம் வித்ராயிங் சொல்லுவோம் நாங்கள். புரியுதுங்களா? இதுதான் விஷயம். இது ஒரு பெரிய பூதாகரமாக வந்து இப்போ இவங்க சொன்ன எதையாவது வந்து ஃபார்மிங் பார்ட் ஆஃப் ஆர்டராக இருக்கா? நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகளில் ஆர்டராக இருந்தால்தான் நீங்கள் பேசுனதெல்லாமே பேசு பொருள். இல்லைனா பேசுனாங்க அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு விஷயம். பாசிங் கமெண்ட்ஸ் சார் இதெல்லாம். இது வந்து மேண்டேட்ரி கிடையாது. நீதிமன்றத்தில் வந்து பேசுவாங்க, 2 பேர் வாதம் பண்ணும்போது நீதிபதி ஒன்று கேட்பார். அந்த கேள்வி வந்து வழக்கு தொடர்புடைய கேள்வியாக இருக்கலாம், வழக்கு தொடர்பில்லாத கேள்வியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் ஆர்டராக இருக்கும்போது தான் அந்த வார்த்தைக்கான மரியாதை, அந்த வார்த்தைக்கான வெயிட்டேஜ். அது வரைக்கும் இட்ஸ் ஒன்லி டைலாக் தான். நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கரூர் விஷயத்தில் விஜயை அரெஸ்ட் பண்ணலைங்கிறது ஒரு தவறுதலான முடிவு அப்படிங்கிறத திமுக இப்போ ரியலைஸ் பண்ணுதா? திமுக கவர்மெண்ட், அப்போ இருந்த கவர்மெண்ட் ஒரு தவறுதலான முடிவை எடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அன்னைக்கு கைது செய்யாத முடிவு என்பது திமுக அரசாங்கம் எடுத்த முடிவு தவறு என்று திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய நிலைப்பாடு. இன்னைக்கு அரசு எடுத்த முடிவு தவறுன்னு கட்சியினுடைய நிலைப்பாடு. இன்னைக்கு திமுக தலைமையும் அப்படிதான் நினைக்கிது. தொண்டன் வரைக்கும் நினைக்கிறோம் தவறுன்னு. அன்றைக்கி அரசு எடுத்த முடிவுன்னு சரியாக இருக்கலாம், ஆனால் அந்த அரசு எடுத்த முடிவு தொண்டன் வரைக்கும் இன்றைக்கி வந்து தவறுன்னு தான் நினைக்கிறான். அரசு நிர்வாகம் சார்ந்து எடுத்த முடிவு சரி, கட்சி ரீதியாக பார்க்கும்போது அது தவறு. ஏன்னா நாங்கள் எங்களுக்கு அரசியல் தானே, எதிரி எங்கே தப்பு செய்வான்னு எதிர்பார்க்கறது தானே அரசியல். இல்லை, இந்த நீங்கள் சொல்கிற கூட்டுப்படியே இந்த கணிப்பை அப்போ நீங்கள் தவறிட்டீங்களா? இதுலேயும் நீங்கள் தவறிட்டீங்களா? கிட்டத்தட்ட 75 வருட பாரம்பரியம் மிக்க ஒரு கட்சி. நீங்கள் பல்வேறு அரசியல் இன்னல்களையும் திமுக சந்திச்சிருக்கு. புதுசாக கட்சி ஆரம்பித்து உள்ளே வர்றாரு அவரை. அப்போ நீங்கள் விஜயை வந்து தவறுதலாக எடை போட்டதின் விளைவு அது மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் அன்னைக்கு எடுக்க வச்சிருக்கு. இல்லை, அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷனில் எங்கள் தலைவரும் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கக்கூடிய தலைவருக்கு இருக்கக்கூடிய முதல் ப்ரியாரிட்டி இன்சிடென்ட் நடந்து போச்சு, இதை எப்படி அதிலிருந்து மக்களை கொண்டு வரணுன்ற ப்ரியாரிட்டைஸ் பண்ணாரே தவிர விஜய் அவர் வந்து கன்சிடர் பண்ணவே இல்லை. உயிர் பலி ஆகிக்கிட்டே இருக்குது, பதறாரு. நள்ளிரவு வரைக்கும் தொலைபேசியில் வந்து போலீஸ்கிட்ட நார்மலாக ஒரு சீஃப் மினிஸ்டர்ஸ் யாரும் எஸ்பிக்கிட்டே பேச மாட்டாங்க, சீஃப் மினிஸ்டர்ஸ் யாரும் வந்து டிஎஸ்பிக்கிட்டலாம் பேச மாட்டாங்க. ஆனால் இந்த நம்ம சீஃப் மினிஸ்டர், எங்களுடைய சீஃப் மினிஸ்டர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் டைரெக்டாக எஸ்பிக்கிட்ட பேசுகிறாரு. ஏன்னா இவங்களுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. சிஎம் வந்து ஹோம் செக்ரட்டரி தான் சொல்லுவாங்க, ஹோம் செக்ரட்டரி தான் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஆனால் இவர் வந்து களத்துக்கே நேரடியாக பேசுகிறாரு, நேரடியாக போகிறாரு. அவருடைய ப்ரையாரிட்டி என்னென்னா, உயிரிழப்புகள் அதிகமாக இருக்குது, தகவல் வருது, அதை நம்ம வந்து சரி செய்யணும், அதற்கான அடுத்தடுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும், மக்கள் மத்தியில் ஒரு பேனிக் உருவாகக்கூடாது, இதை தான் ஒரு கவனம் செலுத்தினாரே தவிர அடடா செத்துட்டாங்கள வெரி குட், நாம் இவனை தூக்கி உள்ளே வச்சு காலி பண்ணணும் அப்படின்ற எண்ணம் அவர் பண்ணலை. அதை தான் திமுககாரன் தப்புன்றான். இல்லை, அது விஜயை அரெஸ்ட் பண்ணாதது மட்டும் இல்லை, நீங்கள் அந்த டயத்தில் கிட்டத்தட்ட நீங்கள் இப்போ புகாரில் அந்த குற்றச்சாட்டு சொல்லப்படுறதுல புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா யாரையுமே நீங்கள் அரெஸ்ட் பண்ணலையே. தலைமுறை ஆயிட்டாங்களே, வழக்கு போட்டாச்சு, தலைமுறை ஆயாச்சு, அதுக்கப்புறம் நீதிமன்றங்களுக்குள்ளே போயாச்சு. இப்போ நான் கூட எனக்கு கூட இந்த விஷயத்தை இவ்வளோ நேரம் நம்ம பேசுறது சரியாக கூட எனக்கு தோணுது. ஏன்னா சிபிஐ வழக்கு முன்னாடி இருக்குது. நம்ம வந்து வழக்கோட தன்மையை நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலாக பேசிகிட்டு இருக்கோம். இதுவே கூட தவறாக கூட போகலாம். இப்போ நீங்கள் வந்து ஆதவ் அர்ஜுனாவும் சரி, புசி ஆனந்தும் சரி, அப்போ தலைமறைவாக இருந்தாங்கன்னு சொல்கிறீங்கல்ல. இன்றைக்கி வந்து உங்களுக்கு இப்போ ஆட்சி கவிழ்ப்புக்கு குதிரை பேரம் நடந்ததாக குற்றச்சாட்டில் செந்தில் பாலாஜியும் தலைமறைவாக இருக்காருன்னு தானே சொல்லப்படுது. சார், இப்போது அவங்க அன்னைக்கு தலைமறைவானது ஒரு குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறாங்க, அதனால் போகிறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி குதிரை பேரம் நடந்ததா இல்லை கழுதை பேரம் நடந்ததா எதவனா இருக்கட்டும், ஆனால் போலீஸு ஒரு தேடுது, போலீஸு விசாரணைக்காக ஒன்று பண்ணும்போது சட்டப்படி எனக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்புக்காக நீதிமன்றத்துக்கு போகிறது எப்படி அன்றைக்கி ஆதவ அர்ஜுனாவுக்கும் இவங்களுக்கு தேவைப்படுது. அதுதான் இன்றைக்கி வந்து செந்தில் பாலாஜி போயிருக்கிறார். இதில் என்ன தப்பு இருக்குது? இல்லை, சம்மன் அனுப்பியும் ஆஜராகலை அப்படிங்கிற அது அவருடைய ப்ரையாரிட்டி சார். நான் சம்மன் அனுப்பி ஆஜராகணும்னு அவசியம் கிடையாது. நான் கோர்ட்டுக்கு போய் நான் வந்து ஜாமீன் கேட்குறேன், முன்ஜாமீன் கேட்குறேன். நீங்கள் பழிவாங்க நோக்கத்தோடு இருக்கீங்க, எங்களை மாதிரி நீங்கள் வந்து கிடையாது, உங்களுக்கு வந்து பரந்த நோக்கு கிடையாது, சட்டத்தின்பால் நீங்கள் ஆட்சி செய்ய மாட்டீங்க, சட்டத்துக்கு புறம்பாக தான் எல்லாமே செய்வீங்க, வேணும்ன்ட்டு என்னை கைது பண்ணி உள்ளே உட்கார வச்சு நீங்கள்
வந்து அரசியல் பண்ணுவீங்க. நாங்கள் வந்து உங்களை வந்து இவ்வளோ பெரிய குற்றத்துக்கு நீங்கள் ஆளானா கூட உங்களை அரசியலாக பார்க்காம நாங்கள் அரசாங்கத்தினுடைய மக்களுடைய நடவடிக்கைக்காக தான் நாங்கள் எங்களுடைய கவனம் போச்சு. 50 நாளை ஆட்சிக்கு வந்து இன்னும் நீங்கள் இந்த மாதிரி விவகாரத்தில் தானே போயிருக்கீங்க, தவிர இன்னும் நீங்கள் கான்கிரீட்டாக எதுவுமே போகவே இல்லை. அதனால் உங்களுக்கு எங்களை சுற்றி தான் இருக்குன்றதுனால செந்தில் பாலாஜி போய் முன்ஜாமீன் கேட்குறேன். என்ன தப்புன்னு கேட்குறேன். செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் கேட்குறது என்ன தப்பு? சட்டத்தில் இடம் இருக்குது கேட்குறாரு. திமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சியாக செயல்படுவதிலும் சரி, ராஜாவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு தாவேகா கவர்மெண்ட் ஆட்சிக்கு பிறகு இந்த 2 மாத காலம் திமுக எதிர்க்கட்சியாக அவங்களோட செயல்பாடு அப்படிங்கிறது ஒரு வேற ட்ராக்கில் போகிற மாதிரி இருக்கே. வேற ட்ராக்னா எந்த ட்ராக்ல இல்லை, இப்போ நீங்கள் தாவேகாவை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுல தாவேகாவை எதிர்த்து அரசியல் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு இதுனா, நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்கள் கூட்டணியில் இருந்து தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்த விசிகா, கம்யூனிஸ்ட் இவங்களை விமர்சனம் பண்ணுறதுலேயே கான்சென்ட்ரேட் நாங்கள் பண்ணல, எங்கேயுமே பண்ணல. திமுகவுடைய விமர்சனங்கள் எடுத்து பாருங்க. அதுதான் தாவேகானுடைய அட்டம்ப்ட். ஊடகங்களை வச்சு, உங்களை மாதிரி யூடியூப்பில் வச்சு, பத்திரிகையாளர்களை வச்சு இந்த நரேட்டிவ் செட் பண்ணி இதுலேயே டிபேட் போங்க டெய்லியும். அந்த ட்ராப்புக்குள்ளே இன்ன வரைக்கும் திமுக விழலையே. நாங்கள் எங்கள் வேலையை கரெக்டாக தான் செஞ்சுட்ருக்குறோம். நாங்கள் எங்களுக்கும் விசிகாவுக்கு முரண்பாடு இருக்கா, எங்களுக்கும் கம்யூனிஸ்ட்டுக்கு முரண்பாடு, எங்களுக்குள்ளே கேட்கக்கூடிய கேள்விகள் கூட நாங்கள் வந்து பதில் முறையாக தானே சொல்கிறோம். நீங்கள் டிவிகேனுடைய கான்ஸ்பிரசி என்னென்னா, டிஎம்கே வெர்சஸ் விசிகே, டிஎம்கே வெர்சஸ் கம்யூனிஸ்ட், டிஎம்கே வெர்சஸ் காங்கிரஸ், டிஎம்கே வெர்சஸ் ஐயுஎம்எல் நீங்கள் எடுத்து ஃப்ளாப் ஆகிட்டீங்க. நடக்கலை, எங்கேயுமே அந்த சண்டை நடக்கலை. இல்லை, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. ஆனால் நேற்று ஒரு போராட்டத்தில் ஸ்டேஜில் பேசின அமைச்சர் வன்னியரசு உங்களை திருப்பி அடிப்போன்னு தானே சொல்கிறாரு. சார், அதெல்லாம் அரசியலில் வந்து ஒரு கூட்டணியிலேருந்து வேறு இடத்துக்கு போகும்போது கருத்து வரலாம் வரும். அதை பற்றி எங்களுக்கு திருப்பி அடிப்போம்னா எதுக்காக சொல்கிறாருன்னா அது காலத்துக்கு தான். சரி, அரசியலில் எந்த கட்சியும் வந்து யாரையும் சாடக்கூடாதுலாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ கூட பாருங்கள், உங்களால் வந்து 50 நாட்களில் தாவேகாவுடைய சாதனையை சொல்லி உங்களால் எவ்வளோ நாளும் பேட்டி எடுக்க முடியல. புரியுதா? 50 நாட்கள் தாவேகாவுடைய ஆட்சியில் எதையாவது ஒன்று சொல்லி உங்களால் பேட்டி எடுக்க முடியல. அவங்க இல்லை கட்சியினுடைய சார் கவர்னன்ஸா உங்களுக்கு புதுசு எதுவுமே இருக்கட்டும் சார். 50 நாளில் வந்து நீங்கள் ஒன்றும் பெருசாக நீங்கள் செய்ய போதில்லை, அதிகாரி தான் சொல்ல போகிறாங்க, செய்ய போகிறாங்க. ஏற்கனவே நடத்தி வச்சிருக்கக்கூடிய திட்டங்களை நீங்கள் வந்து நடத்தினாலே போதும். அதிலே நீங்கள் கல்வெட்டை தூக்குறீங்க, அதிலே நீங்கள் வந்து நான் முதல்வன் திட்டத்தினுடைய பேரை மாற்றுறீங்க, இருக்கிற டிஜிட்டல் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் வந்து அப்லோட் ஆன வீடியோஸை டெலீட் பண்ணுறீங்க. சட்டம் ஒழுங்கு உங்களால் காப்பாற்ற முடியல. போலீஸ் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது. தினம் தினம் கொலை நடக்குது. உங்கள் கட்சிக்காரங்க தாவேகாக்காரன் பாலியல் குற்றவாளியாக இருக்கான், ராபரி பண்ணுறான், டக்காய்டி பண்ணுறான், உங்கள் பேர்லேயே வருது, உங்கள் கட்சிக்காரன் பேர்லேயே வருது. இதை தடுக்கிறது உங்களால் முடியல. ஆனால் நீங்கள் டெய்லியும் உங்களுக்கு நெரேட்டிவ் என்னென்னா டிஎம்கே, எல்லாத்துக்கும் டிஎம்கே அந்த நெரேட்டிவ் செட்டிங்லேருந்து 50 நாளாக போயிட்டுருக்கு. கான்கிரீட்டாக ஏதாவது சொல்ல முடியுதா அவங்களால? இந்த ஆட்சியில் இது பண்ண முடியுது, இது பண்ணியிருக்காங்க, இதையா நீங்கள் எதிர்க்கிறீங்க, அதான் கேட்க முடியுதா? ஸோ அவங்க எல்லாமே வந்து இந்த ட்ராமா கம்பெனி மாதிரி தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தவிர இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, கவர்மெண்ட் கிடைச்சிருக்கு, கவர்னன்ஸ் கிடைச்சிருக்கு, ஆக்கப்பூர்வமாக இன்னும் ஏதோ பேசுகிறாங்களா யாராவது? பொழுது வெடிஞ்சா பொழுது போனால் திமுகன்றாங்களே. திமுக தான் மக்கள் ஓரம் கட்டிட்டு உங்ககிட்ட கொடுத்துருக்காங்களே சாவியை. இல்லை, நீங்கள் இப்போ தொடர்ந்து உங்கள் திமுக சைட்லேருந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி பேசும்போதும் சரி, சோஃபா மாடல், சோஃபா அப்படின்னு தான் பேசுகிறாரு தவிர ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக கருத்துக்களை முன்வைக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. எப்படி எதை செய்யலை, எதை சொல்ல நீங்கள் வந்து மேம்போக்காக பேச விடமாட்டேன் நான். ஆக்கப்பூர்வமாக எதிர்க்கட்சி செய்யணும்னா எதை சொல்கிறீங்க சொல்லுங்கள். நீங்கள் எதை செய்யலை நாங்கள்? இல்லை, இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் திராவிட மாடல் ஆட்சி நடந்தது, கிட்டத்தட்ட திமுக இத்தனை வருஷம் ஆண்டிருக்கு, தமிழர் பண்பாடு பாரம்பரியம் எல்லாத்தையும் கட்டி காத்திருக்கீங்க, எல்லாம் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ஒரு சிக்கல் வருது அப்படின்னா அதை முன்னிலைப்படுத்தி அரசியல் பண்ணாமல் நீங்கள் திரும்ப உங்கள் கூட்டணியில இருந்து வெளியேறிய கட்சிகளையும் அதற்கு இரண்டாம் கட்டமாக தாவேகாவை விமர்சிப்பதா இதெல்லாம் கேள்வி வருது. இல்லை சார், நாங்கள் விமர்சிக்கல சார். நீங்கள் அதுக்கு உண்டான இடத்த கொண்டாந்து வைக்கிறீங்க, தளத்தில் எதை கொண்டாந்து போடுறீங்கன்னா திமுக கிட்டேருந்து விலகி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் எங்களுக்கும் முற்ற வேலை தான் நீங்கள் பார்த்து உங்கள் மூக்கு அறுக்கப்பட்டிருக்கு. அதில் எதுவுமே ஆகலை. அந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு ஃபேட்டல் ஆயிடுச்சு. ஆனால் பொறுப்புள்ள எதிர்கட்சியாக நீங்கள் செயல்படல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்களே. நான் கேட்குறேன், சட்டமன்றத்தில் நம்பிக்கை தீர்மானம் கோரினார். கோரி முடிஞ்ச பிறகு 2 நாள் சட்டமன்றம் நடந்ததா இல்லையா?
அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு அண்ணன் உதயநிதி அவர்கள் பேசுகிறார், குற்றச்சாட்டை அடுக்கிறார், இந்த அரசாங்கத்தினுடைய மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை அடுக்கிறார். அது எதுக்காவது நீங்கள் சட்டமன்ற நடவடிக்கைகளை பார்த்துறீங்க. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இன்றைக்கி பேசி முடித்த பிறகு அடுத்த நாள் முதலமைச்சர் எடுத்து பேசுவாங்க. அந்த முதலமைச்சர் பேசும்போது என்ன பண்ணுவாங்க, எதிர்க்கட்சி தலைவர் என்னென்ன குற்றச்சாட்டு சொன்னாரோ அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். பதில் சொல்லாமல் பயந்து ஓடி போய் பனையூரில் படுத்துட்டு ட்வீட் போடுறது, நீங்கள் ஆளுங்கட்சியாக முதலமைச்சராக செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் பயந்து ஓடுறீங்களா, நாங்கள் எதிர்க்கட்சி செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் போகிறீங்கன்னு எப்படி நீங்கள் குற்றம் சுமத்த முடியும்? சார், எங்கள் டியூட்டி ஃப்ளோரில் நின்று பேசிட்டோம் சார், ரெக்கார்ட் ஆகிருக்கு சார். நீங்கள் ஃப்ளோரில் நின்று பதில் சொல்லலாம், அதான் ரெக்கார்ட் ஆகும். வீட்டுக்கு போய் ட்வீட் போடுறீங்களா? அது என்னது? இப்படிப்பட்ட முதலமைச்சர் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? சட்டமன்றத்தில் கேட்ட கேள்விக்கு சட்டமன்றத்திலே பதில் சொல்லணும். வெளியில் போய் சட்டமன்றத்துக்கு வெளியில் யாராவது பேட்டி கொடுக்குறாங்கன்னா அதுக்கு கூட சட்டமன்றம் நடக்கும்போது அடுத்த நாள் வந்து கொடுப்பாங்க முதலமைச்சர்கள்லாம். யார் அப்போ பொறுப்புள்ள முதலமைச்சர் பணியிலேருந்து தவறி இருக்கா? எங்கள் வேலையை நாங்கள் கரெக்டாக தான் செய்கிறோம். இன்னும் ஒரு மீடியாவுக்கே அவைலபிளாக இல்லையே. செய்தியாளர் சந்திப்பே நடத்துறது அது கூட எங்களுக்கு கவலை இல்லை சார். ஃப்ளோர்லேயே நீங்கள் பேசலையே, சட்டமன்றத்திலே அசம்பிளிலே நீங்கள் பேசலையே, எதிர்க்கட்சி தலைவர் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லி என்ன வரைக்கும் நீங்கள். சோஃபா மாடல் நாங்கள் சொன்னோம்தான், திராவிட மாடல் சொன்னதுக்கு எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குது, செய்து காட்டி ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். விளிம்பு நிலையில் இருக்கிறவங்கள கொண்டு வந்து முன்னேற்றிருக்கிறோம். அதுக்கான வீடியோ நான் முதல்வர் இருக்குது, அதை நீங்கள் டெலீட் பண்ணுறீங்க. புரியுதா? இதுதான் சோஃபா மாடல். திராவிட மாடல் நாங்கள் ஆவணங்களை ஆக்கியிருக்கிறோம், நீங்கள் ஆவணங்களை அழிக்கிறீங்க. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி எந்த கட்சி தலைவர் வீடு ஒரு தலைவரை போய் பார்க்குறதுக்கு முன்னாடி சோஃபா போகுமா? நம்ம தமிழ்நாடு பார்த்துருக்கா இது வரைக்கும்? இப்போ சோஃபாவை நீங்கள் யாருமே பார்க்கலையா? நம்மளாம் யாருமே பார்க்கலையா? ஒரு கட்சி தலைவர் வீட்டு வாசலுக்கு அந்த சோஃபா எடுத்துன்னு போகிறாங்க, உள்ளெல்லாம் பார்க்கல. அதனால தான் எங்கள் தலைவர் சோஃபா மாடலாம் இல்லாத ஒன்று சொல்லலையே நாங்கள். அதுக்கு இன்ன வரைக்கும் ஏன் பதில் சொல்ல முடியும்? தாவே காலேருந்து ஏன் சோஃபா போகுதுன்ற சொன்னாங்களா? புது விதமான ஒரு மாடல் இது.